பி குரூஸ் கிரிக்கெட் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் ஸ்போர்ட்ஸ் விமர்சகர், ஸ்போர்ட்ஸ் எந்தூனே சொல்லலாம், நம்ம வெங்கட் பிரசாத் அண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். என்னண்ணா, ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் பால் T20 அயர்லாண்டோட சீரியஸ் தோத்தோம். சரி, அடுத்தது ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அந்த 3 சீரியஸ் 1 டேல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல ஃபர்ஸ்ட் இதுல வின் பண்ணோம், 2வதுல தோத்தோம். சரி, ரைட், ஓகே, 3வதுல கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி போய் அதுலயும் சீரியஸ் தோத்துட்டோம். என்ன காரணம் இங்கிலாந்து சீரியஸ் தோத்ததுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கணும். நல்லா ஃபைட் பண்ணுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த தோல்விக்கு காரணம் முதல்ல கம்பீர் சுப்மன் கில்ல கேப்டன் ஆக்குனதுக்கு அவருடைய பிடிவாதம். 2வது சுப்மன் கில் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். நீங்க சொல்லலாம், எங்க கேப்டன்ஸ் நாக் ஆடி இருக்காரு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை தானே எடுத்துக்கிட்டு 74 3வது ஓடிஐல, ஃபர்ஸ்ட் ஓடிஐல 80 அடிச்சுட்டாங்க. எஸ், அவர் கேப்டனா சூப்பரா பேட்டிங் பண்றாரு. ஆனா போலிங் பிக்கு சரியில்லை. குல்தீப் யாதவ் கண்டிப்பா டீம்ல இருந்திருக்கணும். நான் இத மேட்சோட பாதி நடந்துட்டு இருக்கும்போது, அதாவது குல்தீப் யாதவ் டீம்ல இல்லன்னு ஒண்ணுமே நான் வீடியோ போட்டேன் நண்பா. என்ன அப்படின்னா, இன்னைக்கு குல்தீப் யாதவ் இந்தியா பயங்கரமா மிஸ் பண்ணும். செகண்ட் ஓடிஐயே குல்தீப் யாதவ் இருந்தா ஜெயிச்சிருப்போம். தேர்ட் ஓடிஐல பெரிய தப்பு பண்றோம். 5 ஸ்ட்ரிக்ட் போலர்ஸோட போறோம். யாராவது ஒருத்தர் அடி வாங்கினாலும் கேம் காலி. அவங்க டீம்ல பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸே 3 பேர் இருக்காங்க. வில்ஜாக்ஸ், அதுக்கப்புறம் இவர் பெத்தலு, தேவைப்பட்டா ரூட்டே கூட போடுவாரு. நீங்க பாருங்க, அடி வாங்க போறோம்னு சொன்னேன். பெத்தல் சூப்பரா போட்டாரு, அதில் ரஷீத் டீசெண்டா போட்டாரு, ஏன் நம்ம டீம்லயே அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டாரு. குல்தீப் யாதவ் இருந்திருந்தா 330 ரன்னுக்கு சுருட்டி இருக்கலாம் இங்கிலாண்ட. அதை ஈஸியா சேஸ் பண்ணிருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 350 தாண்டோம். வி பிளேட் வெரி வெல். ஓகேங்களா? சோ பாயிண்ட் இஸ், நம்ம அதே மாதிரி போலர் பிக்ல ஷமி புவி இல்லாதது கம்பீர் பண்ற குற்றம். அதாவது கம்பீர் கோச் ஆகணும், இந்தியாவை ஆஸ்திரேலியா மாதிரி கொண்டு போவார்னு சொன்னதே நான் தான். என்னோட வீடியோவை தொடர்ந்து பாக்குறவன் நான் ட்ராவல் பண்ணணும்னா பண்ணலாம். அன்று அப்படின்னு கம்பீர் நான் பாராட்டினது, இன்று கம்பீர் நான் கழுவி விட்டது. பட் உண்மை என்னன்னா, இது டிட் மீட் தி எக்ஸ்பெக்டேஷன். அவருக்கு ஈகோ இருக்கிற அளவுக்கு அவர் ஸ்கில்ல எக்ஸிபிட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஓகேங்களா? சோ அன்னைக்கு கம்பீர் வந்தா இந்தியா ஆஸ்திரேலியா மாதிரி ஆகும்னு சொன்ன நானே சொல்றேன். கம்பீர் அகர்கர் டீம் விட்டு வெளில போறாங்களோ, அந்த செலக்ஷன் ஸ்குவாட் அண்ட் கோச் விட்டு வெளில போறாங்களோ, அன்னைக்கு இந்தியன் டீம் பழையபடி ஆகும். ஏன்னா டெஸ்ட்ல ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நானே சப்போர்ட் பண்ணேன். இல்ல, இவங்க வேணும்னே கம்பீர் மேல இருக்க கிரிஞ்சில சரியா டெஸ்ட் விளையாட மாட்டாங்க, பிச்சர்ஸ் தான் காரணம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனா நான் என்ன சொன்னேன், லிமிடெட் ஓவர்ஸ் நம்ம கலக்குறோம்ல அப்படின்னு. இப்ப லிமிடெட் ஓவர்ஸ்லயும் பயங்கரமான சரிவு. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் அனுபவிச்ச ஃபேஸ் நம்ம அனுபவிச்சிருக்கோம், அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஆனா ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் உண்மையிலே ஜூனியர்ஸை குரூம் பண்ணவே இல்லை. எக்கனாமிக்கலாவும் டவுன் ஆனாங்க. ஆனா நாம ஜூனியர்ஸை குரூம் பண்ணியும், நல்ல வருமானத்தை பார்த்தும், நிறைய நல்ல ஒரு லாபத்துல கண்ட்ரி நல்லா வளரும் போதும் கிரிக்கெட்ல லூஸ் ஆகிறோம். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் 2 நேம்ஸ், கம்பீர் அண்ட் அகர்கர். ஏன்னா நான் சிம்பிளா ஒரு பாயிண்ட் சொல்றேன் வியூவர்ஸ், நான் இந்த மேட்ச் பத்தி டீடைலா போறதுக்கு முன்னாடி, ஒரு மாற்றம்ன்றது எப்ப வேணும்? இப்போ ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொலிட்டிக்கல் கனெக்ட் பண்றேன், வேணாம்னு சொல்லுவாரு தம்பி, கிரிக்கெட்னா கிரிக்கெட் பத்தி பேசலாம் பாரு, இருந்தாலும் நான் சொல்றேன். இப்போ அந்த போராட்டம் எல்லாம் பண்றாங்களா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஏதோ காமெடி ஆகலாம். ஏன் மக்கள் யாரும் மதிக்கல? ஏன் அது பங்களாதேஷ்ல வெற்றியாச்சு? ஏன் அது பாகிஸ்தான்ல வெற்றியாச்சு, ஸ்ரீலங்கால வெற்றியாச்சு, இந்தியால வெற்றி ஆகல? ஏன்னா இங்க அது தேவைப்படல. we are already doing well. ஒரு நல்லா பண்ணிட்டு இருக்கிற இடத்துல மாற்றம்ங்கிறது தேவையில்லைல்ல. when ரோஹித் சர்மா was winning the champions trophy, எதுக்காக கேப்டன்சி தூக்கணும்? சரி, ஓகே, புதுசா ஒரு டீம் ரெடி பண்ணும், இன்னும் 2 வருஷம் இருக்கு வேர்ல்டு கப்புக்கு, இவர் அது வரைக்கும் ஃபார்ம்ல இருக்காரான்னு சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க சுப்மன் கில் கொண்டு வந்தீங்க. சரி, ரைட்டு, கொண்டு வந்தீங்க. 3 சீரீஸ் தோத்துருக்காரு நண்பா. ஒரே ஒரு ஹோம் சீரீஸ் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தான் ஜெயிச்சிருக்கோம். முறையா ரொம்ப வருஷம் கழிச்சு ஹோம் சீரீஸ் நியூசிலாந்து கிட்ட தோத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து ஹோம் சீரீஸ் தோத்ததே கிடையாது. ரொம்ப வருஷமா நான் ஹோம் சீரீஸ் பைலேட்டர் தோக்கவே இல்லை. நியூசிலாந்து கிட்ட தோத்தோம். அப்புறம் நம்ம ஆஸ்திரேலியா தோத்தோம், இங்கிலாந்து தோத்தோம். அவர் ஸ்பின்னர்ஸ்க்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்குது. அவருக்கு கேப்டன்சி வரல, ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்ஸ் தப்பா இருக்கு, போலிங் ரொட்டேஷன்ஸ் தப்பா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் ரோஹித் சர்மாவை ஏன் கேப்டனா வரக்கூடாது? கொண்டு வர மாட்டார் கம்பீர். சோ இங்கதான் பிரச்சனை. கம்பீர் அண்ட் அகர்கர் ஷுட் ஸ்டெப் டவுன். வேற ஒரு நல்ல டீம் செலக்ஷன் கொண்டு வரணும். ஓகேங்களா? இது ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 2, இந்த மேட்ச் ஸ்பெசிபிக்கா பார்க்கணும்னா, சுப்மன் கில் இஸ் a வெரி குட் பேட்ஸ்மேன், நல்லா பொறுப்பெடுத்து விளையாடுறாரு. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். அவங்க டீம்ல மேட்ச நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போனதே யார் தெரியுமா? பெத்தல் தான். 2 குரூஷியல் விக்கெட்ஸ் அட் குரூஷியல் மொமெண்ட். இத்தனைக்கு அடிக்கவே முடியல. பவுலர் கூட கிடையாது.
அவர் பெரிய ஆமா, அப்படியே அப்படிப்பட்ட ஸ்பின்னர் பவுலரோ கிடையாது. பெத்தல் நம்மள கண்டென்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாப்ல டீமை. சிம்பிள் சிம்பிள் வேலை பண்ணாங்க பெத்தலும் சாம் கரனும். பேஸ் இல்லாம போலிங் போட்டாங்க. இவ்வளவுதான் மேட்ரு. இவ்வளவேதான் மேட்ரு. ஓகேங்களா? அதாவது அக்சர் பட்டேல வந்து யாருமே வந்து ஒரு கிரிக்கெட் தெரிஞ்ச யாருமே சூப்பர் ஸ்பின்னர்னு சொல்ல மாட்டாங்க. அவர் ஜடேஜா மாதிரி தான். பால ஃபிளைட் பண்ணுவாரு. பாலோட பிச்சில் எங்க பிச் பண்றோன்ற அந்த லென்த் வேரியேஷன் பண்ணுவாரு. அதே மாதிரி பேஸ் வேரியேஷன் பண்ணுவாரு. இவ்வளவுதான். ஃபிளைட் பிச் பண்ற இடம் பேஸ் வேரியேஷன் தான். ஸ்பின் ஆகுதுங்கிறது ரொம்ப ரேரா ஆகும். ஓகேங்களா? சோ அதே தான் பெத்தலும் பண்ணாரு. குல்தீப் யாதவுக்கு ஓவர் கொடுத்திருந்தா ரிஸ்ட் ஸ்பின்ன வச்சு அவரும் அதே தான் பண்ணிருப்பாரு. அப்போ குல்தீப் யாதவ் விளையாடி இருந்தா நம்ம ஒரு 330க்குள்ள சுருட்டி இருந்தோம்னா நம்ம பண்ண சேஸ்க்கு அழகா ஜெயிச்சிருக்கலாம். அண்ட் இப்ப இருக்கிற 4 பேஸ் பவுலர்ஸ் இருக்காங்களா, ஹர்ஷதீப் மட்டும் விட்டுருவோம் இப்போதைக்கு. அவரை வந்து 15ல வச்சுக்கலாம். பிளேயிங் லெவல்ல இல்ல. மீதி 3 பேரையும் தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டு, நீங்க ஃபியூச்சருக்கு வாங்கப்பான்னு அனுப்பிச்சு வச்சுட்டு, புவி, ஷமி, பும்ரா ஹாஸ் டு பிளே. ஏன்னா நேத்து லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரச்சனையே. கொண்டு வந்து வீசுறாப்பல பிராரு உரு உரு உருன்னு 140 யார் கேட்டா? லண்டன் பிட்ச்ல லார்ட்ஸ் பிட்ச்ல அத ஸ்லோபி ட்ராக்னு சொல்லுவாங்க நண்பா. ஓகேங்களா? லண்டன் பிட்ச்ல இந்த லார்ட்ஸ் பிட்ச் வந்து ஸ்லோபி ட்ராக்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப் மாதிரி இருக்கும் லைட்டா. ஏன்னா ஒரு பிளாட்டோ இல்ல, பட் கிட்டத்தட்ட ஒரு பிளாட்டோ வந்து நம்ம இப்ப இந்த பெங்களூர் ரோடு, ஹைதராபாத்ல சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏறி ஏறி இறங்கும்ல, அந்த மாதிரி அந்த லார்ட்ஸ் ஏரியா. அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கும். அந்த நர்சரி எண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஏறும். ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட்ல இருந்து லைட்டா இறங்கும். மைல்டு இன்ச்சஸ் தான், பட் தட் மேக்ஸ் டிஃபரன்ஸ். அப்போ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? ஏறுற இடத்துல நீங்க பவுன்சஸ் பண்ணணும். இறங்குற இடத்துல நீங்க வந்து ஒரு ஸ்விங்கு போடுற போலரை கொண்டு வரணும். சோ இந்த பக்கம் புவியும், அதாவது அந்த இறங்குற இடத்து டைரக்ஷன்ல புவியும், அந்த ஏறுற இடத்து டைரக்ஷன்ல ஷமியும் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாறு மாறா நேற்று விக்கெட் எடுத்திருப்பாங்க. அண்ட் புவி ப்ரூவ்டு சூப்பர் இன் ஐபிஎல். நீங்க பிரார வெறும் விஜய் ஹசாரை பார்த்து கொண்டு வரல. நீங்க வந்து ஒரு பிரின்ஸ் யாதவ வெறும் விஜய் ஹசாரை பார்த்து கொண்டு வரல. ஐபிஎல் பார்த்து தானே கொண்டு வந்தீங்க. எந்த வகையில புவி குறைஞ்சு போயிட்டாரு, ஷமி குறைஞ்சு போயிட்டாரு. அவங்க 2 பேரும் நேற்று இருந்திருந்தா, அண்ட் புவி ஹஸ் காட் வண்டர்ஃபுல் ரெக்கார்ட் இன் இங்கிலாந்து. சோ இன்னும் 17ல இருந்து 20 மேட்சஸ் இருக்கு அடுத்த ஓடிஐ வேர்ல்டு இருக்கும். ஓகேங்களா? 17ல இருந்து 20 மேட்சஸ் இருக்கு. சுப்மன் கில்ல டீசென்டா கேப்டன்சி விட்டு அழகா, அது பாருங்க T20ல அவரை கேப்டன்சி மட்டும் இல்ல டீம் விட்டு தூக்குனாங்க. அப்படி இல்லாம அழகா அவரை வந்து பேட்ஸ்மேனா டீம்ல இருக்க விட்டுட்டு ரோஹித் சர்மாக்கு திருப்பி கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் பண்றதுல தப்பே இல்லை. இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு. அது சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கு. ஓகேங்களா? ரோஹித் சர்மாவை கேப்டன் ஆக்கிட்டு இந்த இஷான் கிஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு அவே ஃப்ரம் ஏசியா வேஸ்ட்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ அவரையும் உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் நீங்க கொண்டு வரலாம். அதாவது அந்த பொசிஷன் தான் 1 டவுன் 2 டவுன் பொசிஷன் இல்ல, டவுன் தி ஆர்டர்ல வாஷிங்டன் சுந்தர் ஆட்டும். நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் கிடைப்பாங்க. அதுக்காக சொல்றேன். சோ நீங்க புவி நேத்து இருந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பதிலா பும்ரா, அவர் இன்ஜுரினால வெளில போனாரு, திருப்பி வந்துருவாரு. புவி, ஷமி, அதுக்கப்புறம் குல்தீப், இவங்க 4 பேரை கொண்டாண்டீங்க அப்படின்னா அக்சரோட சேர்த்து 2 ஸ்பின்னர் ஆப்ஷன். அப்போ நீங்க ஒரு ஸ்பின் ட்ராக்ல ஆடும்போது வாஷிங்டன் சுந்தர் நீங்க வச்சுக்கணும். அப்போ 3 ஸ்பின் ஆப்ஷன், 3 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் மாசு. இல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக்ல ஆடுறோம், இல்ல வந்து ஒரு ஹர்திக் பாண்டியாவோட நீட் அங்க இருக்கு அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் பல கொண்டாண்டீங்க அப்படின்னா டீம் சூப்பரா செட் ஆயிடும். உங்களுக்கு 4 ஒரு பார்ட் டைம் ஃபாஸ்ட் பவுலரும் சேர்த்து 4 ஃபாஸ்ட் பவுலர், 2 ஸ்பின்னர், டீம் ரொம்ப அழகா இருக்கும். அதை தவிர்த்து கொஞ்சம் யாராவது ஒருத்தருக்கு ஒரு போலிங் பிராக்டிஸும் கொடுக்கணும். இன்னொரு போலர் நான் சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அபிஷேக் சர்மா T20ல போடுற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இந்த 6 பேட்ஸ்மேன்ல யாராவது ஒருத்தருக்கு மறுபடியும் ஒரு போலிங், ஒரு ரோஹித் சர்மாவோ பரவாயில்ல, அவர் வந்து வயசாயிடுச்சு அப்படின்னாலும் மேபி அவர் கொஞ்சம் அதை ட்ரை பண்ணியோ இன்னொரு போலிங் ஆப்ஷன் கொண்டாட்டோம்னா 7 போலர்ஸோட போலாம். இல்லையா இன்னொரு ரிஸ்க் எடுக்கலாம். என்ன ரிஸ்க்னா கேஎல் ராகுலையோ இல்ல ஸ்ரேயாஸ் ஐயரையோ கொஞ்சம் யாராவது ஒருத்தர் அந்த பிளேயிங் லெவல்ல கொஞ்சம் உட்கார வச்சுட்டு 15ல இருப்பாங்க, உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்தீங்க அப்படின்னா 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 ஸ்பின்னர்ஸ் சூப்பரா இருக்கும் டீம். ரோஹித் சர்மா கேப்டன்சில 2027 வேர்ல்டு கப் நமக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன் ட்ராக், ஜிம்பாவே ட்ராக், அந்த மாதிரி ட்ராக்ல ரோஹித் சர்மா வந்து கிட்டத்தட்ட அப்படி இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் ட்ராக்ல ஜெயிச்சார் வேர்ல்ட் கப். சோ வி ஹாவ் அ கிரேட் சான்ஸ் இன் ஓடிஐ. பட் பிடிவாதத்தை விட்டுட்டு கம்பீரே அந்த முடிவு எடுக்கணும். ரோஹித் சர்மாக்கு திருப்பி கேப்டன்சி கொடுக்கணும். அதான் பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தா. அப்படி இல்லையா கம்பீரையும் அகர்கரையை தொட்டி விட்டு பிசிசிஐ வேற ஒரு நல்ல டீமை உருவாக்கணும். அந்த டீம் செலக்ஷன்ல இதுலயும் பிகாஸ் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து அர்ஷித் ராணா எப்படி இன்ஜுரியில இருந்து டைரக்டா ஃபார்மேட்டுக்கு வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. பட் இஸ் பிளேயிங் வெல். நான் அர்ஷித் ராணாவை குறை சொல்ல, நேற்று அர்ஷித் ராணா இருந்திருந்தா மேபி நம்ம ஜெயிச்சிருப்போம். ஏன்னா டவுன் தி ஆர்டர்ல ஒரு ஃபியர்லெஸ்ஸா ஃபயர் பண்ற ஆளே இல்லாம போனதுதான் பிரச்சனை. கேஎல் ராகுல் சொற்பமா அவுட்டு,
ஸ்ரேயாஸ் ஐயர் சொற்பமா அவுட். சரி, அதை நான் குறை சொல்ல மாட்டேன், இருக்கிற ப்ரெஷருக்கு அவுட் ஆனாங்க. பட் இந்த மாதிரி கிமிக்கான கேம்ஸ் எல்லாம் ஆடுறது பிராருக்கு வரும், சாரி இவருக்கு ஹர்ஷித் ராணாக்கு வரும். சோ ஹர்ஷித் ராணா மேபி நேற்று இருந்திருந்தா கதை மாறி இருக்கலாம். நான் ஹர்ஷித் ராணா குறை சொல்ல, பட் அவர் உள்ள வந்த விதம் பாரு. அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் 3 வருஷமா T20லயே இல்ல, அவர் திடீர்னு கேப்டன் வர. சோ மேபி கம்பீர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி ஒரு தோனியை ஒரு இந்தியன் டீம் வந்து திடீர்னு ஒரு கேப்டன் ஆக்கி T20 வேர்ல்ட் கப் கேப்டன் ஆக்கி கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் ஒரு கேப்டனா ஒரு மாசா உருவாக்கிச்சோ, அந்த மாதிரி நான் ஒருத்தர் உருவாக்கி என்னோட பேரை நிலைநாட்ட வைக்கிறேன்னு நினைக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. அது ஃபெயில் ஆகுது. ஸோ யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் ஆன் லீடர்ஷிப். ஸ்கை T20க்கு மறுபடியும் கேப்டன் வரணும், ரோஹித் சர்மா ஒன் டேக்கு மறுபடியும் கேப்டன் வரணும், டீம்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும், ஸ்பின்னர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும். இந்தியா வில் கம் பேக் இன் ஃபிளைங் கலர்ஸ். நேற்று மேட்ச் டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி பேட்டியில வந்து கேப்டன் சுப்மன் கில் சொல்றாரு, லாஸ்ட் இந்த 5 ஓவர், இன்னும் கரெக்டா சொல்ல போனா அந்த பவர் பிளேல அந்த 3 ஓவர் தான் பெரிய தப்பு நடந்தது. ரோஹித் சர்மா ஒரு சீனியர் பிளேயரா அவரோட கடமையை செஞ்சுட்டாரு, ஹேட்ஸ் ஆப்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பவுலர்ஸ் மேல இந்த லாஸ்ட் 5 ஓவர்ல தான் சொல்ற மாதிரி 82 ரன் வந்து இங்கிலாந்து அடிச்சாங்க. அது மாதிரி இந்த லாஸ்ட் 5 ஓவர்னாலதான் மேட்ச் திரும்பினுச்சா? எங்கெல்லாம் நம்ம தப்பு செஞ்சோம் பேட்டிங் சைட்ல? கண்டிப்பா லாஸ்ட் 3 ஓவர், 5 கூட கிடையாது, 3 ஓவர். ஏன்னா 23 ரன் ஓவர், ஒரு 14 ரன் ஓவர் நண்பா. எங்க போது பாருங்க, 324ங்கிற ஒரு டீசென்டான ஸ்கோர்ல 47th ஓவர் பினிஷ் பண்ணும். அடுத்த 3 ஓவர் நீங்க 10 ரன் கூட கொடுங்க, 10 ரன் கொடுத்து ஒரு 354 டார்கெட் நினைச்சு ஜெயிச்சு போல கட்டி. ஆனா கடைசி 3 ஓவர்ல அவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா 26ல இருந்து நீங்க 88 போனீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 62 ரன் 3 ஓவர்ல. என்ன சார்ட் ஆஃப் போலிங் இது? எல்லாமே ராங் ஏரியாஸ், எல்லாமே அவுட் சைட் பட்டமன்ற பேர் வழி இல்ல ஷார்ட் பால்ல விக்கெட் எடுக்க. நீங்க விக்கெட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. திஸ் இஸ் வேர் லேக் ஆஃப் மெச்சூரிட்டி. நீங்க கடைசி 3 ஓவர்ல பிரேக் த்ரூ கொடுக்கறது. இப்ப ஹர்ஷதீப் ஆக்சுவலா அதை பண்ணுவாரு, அவுட் சைட் ஆஸ்டம் போடுவாரு. பட் அவரு கொஞ்சம் அதிவிஷ்டி அனாவிஷ்டியும் திருப்பி அதே தான். நீங்க ஒய்டா போட்டு ஒய்ட்ல ரன் கொடுப்பாரு, அப்படி கிடையாது. நீங்க கரெக்ட் லைன் அண்ட் லென்த்ல போடணும். இப்ப நீங்க அவங்கள பாருங்க, விராட் கோலி பிரம்ம பிரயத்தனம் எடுக்கிறாரு ரன் அடிக்க. நீங்க பாருங்க, நல்ல ஸ்டார்ட் தான் கொடுத்தோம், விராட் கோலி உள்ள வந்தாரு. ஆனா அடிக்கிற பால் எல்லாம் ஃபீல்டர்ஸ்ட போச்சு. ஏன்னா ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் சூப்பரா இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டியர் வியூவர்ஸ், எந்த இடத்துல பவுண்டரியோட அந்த லென்த் ரொம்ப கம்மியோ அந்த இடத்துல 2 ஃபீல்டர் 3 ஃபீல்டர் தைரியமா வச்சிட்டாங்க. எந்த இடத்துல பவுண்டரியோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியோ அந்த இடத்துல கரெக்டா வச்சுட்டு நீ முடிஞ்சா அங்க ஆடுறான்னு அந்த டைரக்ஷனுக்கு போடுறாங்க. சோ நீ அடிக்கணும் அப்படின்னா பவுண்டரி பெருசா இருக்கிற இடத்துல மட்டும்தான் நீ அடிக்க முடியும். ஆனா நான் ஸ்லோ போலிங் போடுவேன், உன்னால பவர் எடுத்து அடிக்க முடியாது, காத்து திசை பால் போவாது. அப்போ அந்த இடத்துல மட்டும் நான் ஒரு ஃபீல்டர் வச்சுட்டா ஓடி வந்து எடுத்துருவோம். ஓகேவா? இன்னொன்னு, நான் அப்படியே விட்டாலும் 4 தான் 6 போவாரு. இன்னொன்னு என்ன பண்ண முடியும், நான் வந்து இந்த பக்கம் அதாவது லென்த்தி சைட்ல இருக்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு நான் பால் போடுறேன், ஆனா கட் பண்ணி ஷார்ட் சைட்ல அடிக்க முடியும். அந்த இடத்துல நான் 3 ஃபீல்டர் வைப்பேன். நீ என்ன பண்ணுவேன்? திஸ் இஸ் வாட் தே டிட். இதுக்கு நல்ல மெச்சூரிட்டியான கேப்டன்சி வேணும். ஒரு தோனி மாதிரி கில்ல உருவாக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க அடி வாங்கிட்டு இருக்கீங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம ப்ரூக்னு ஒருத்த கேப்டன்சி எடுத்து நான் தாண்ட அடுத்த தோனி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் நல்ல ஷாட் ட்ரை பண்ணாங்க, இன்க்ளூடிங் KL ராகுல். ஆனா பால் போகல, எல்லா இடத்தையும் தடுக்க ஆள் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? வேற இந்த பக்கம் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் ரொம்ப பெத்தட்டிக். இன்னொன்னு, பால்ஸும் ராங் ஏரியாஸ், ராங் பேஸ். எரியுதாப்பல பிராரு 143 எதுக்கு? நேத்து ஆர்ச்சரே அவ்வளவு போடல. புரியுதா உங்களுக்கு? ஆர்ச்சர் லாஸ்ட் 2 விக்கெட் எப்படி எடுத்தாரு நினைக்கிறீங்க? ஸ்லோ பால். அதே மாதிரி சாம் கரன் லிட்டரலி கன்ஃபியூஸ்ட் பேட்ஸ்மேன். ஃபாஸ்டா வரும் நினைக்கிற நேரத்துல ஸ்லோவா வந்துச்சு, ஸ்லோவா வரும் நேரத்துல ஃபாஸ்டா வந்துச்சு. இன்ஃபேக்ட் நீங்க கோலியோட விக்கெட் பாருங்க, ஸ்பின்னர் தான் எடுத்தாரு. அவர் எப்படி எடுத்தாரு அப்படின்னா, நம்ம இவர் தான் எடுத்தாரு, பெத்தல் தான் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் 2 பால் 50 மைல்ஸ் 50 மைல்ஸ், 3வது பால் 50 மைல்ஸ் தான் வரும்ன்ற தைரியத்துல நவுந்து ஆடும்போது டபால் 85 மைல்ஸ்ல போட்டு விட்டாரு விக்கெட். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் யார் பண்ணுவா? ஜடேஜா பண்ணுவாப்புல, அக்ஷர் பட்டேல் பண்ணுவாப்புல, குல்தீப் யாதவ் பண்ணுவாப்புல. அன்பார்ச்சுனேட்லி 2 பேர் அந்த டீம்ல இல்ல. இதுதான் பிரச்சனையே. சரி, ஜடேஜாவுக்கு அடுத்தது நீங்க ரீப்ளேஸ்மெண்டா வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வரீங்க. அவருக்கு ஓவர் கொடுக்க மாட்டோம், அவர் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, போலிங் போட முடியாது. அப்ப ஜடேஜாவை திருப்பி கொண்டு வாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ த பாயிண்ட் இஸ், கடைசி 3 ஓவர் தான் பிரச்சனையே. பட் அதுக்கு போலர்ஸ் மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு இன்டர்நேஷனல் கேம்க்கு எக்ஸ்போஸே ஆகாத போலரை திடீர்னு நீங்க கொண்டு போய் ஒரு இங்கிலாந்து ஸ்டேஜ்ல நிறுத்தினீங்கன்னா
இப்படித்தான் ஆகும். நீங்க இது வரைக்கும் நம்ம லார்ட்ஸ்ல வின் பண்ண எல்லா நேரங்கள்லயும் அப்ப இருந்த போலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு போலர்ஸ். அஸ்வினுக்கு கடைசி ஓவர் கொடுத்து தான், நாட் ஒன்லி லார்ட்ஸ், நான் இங்கிலாந்து ஃபுல்லா சொல்றேன், கடைசி ஓவர் கொடுத்து தான் சாம்பியன்ஸ் டிராஃபியை தோனி ஜெயிச்சாரு. அஸ்வின் அப்ப ஆல்ரெடி நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வேர்ல்டு கப் ஆடிந்தார். அதே மாதிரி நீங்க லார்ட்ஸ்ல நம்ம 324 சேஸ் பண்ணி ஜெயிக்கும் போது இந்த யுவராஜ் சிங் கைஃப் அன்னைக்கு கூட ஒரு போலர் நல்லா போட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு போல். சோ யூ வில் ஹாவ் டு போல். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா கூட நம்ம இங்கிலாந்துல போய் ஜெயிச்சுட்டு வந்தோம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல போலர்ஸ், ஷமி மாதிரி, புவனேஸ்வர் குமார் மாதிரி போலர்ஸ் நம்ம கிட்ட இருந்தாங்க. So we should pick right bowlers. We didn't pick right bowlers. Blindly we went for only 5 bowlers. அது suicidal. உங்களுக்கு 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் அதான் ஆச்சு. 5 bowler. யாராவது ஒருத்தருக்கு நீ பேட் என்ன முடிஞ்சு போச்சு, வேற bowler கிடையாது. நீ யோசிச்சு பாருங்க, இந்த டீம்ல ஆல்ரவுண்டர் கூட கிடையாது நண்பா. 5 bowler. மீதி 7 பேரும், மீதி 8 பேர், சாரி 5 இந்த பக்கம் ஒரு 6 பேரு ஒன்லி பேட்ஸ்மேன். இஷான் கிஷன் கீப்பர், KL ராகுல் கீப்பர், ரோஹித் சர்மா போலிங் போடுறது இல்ல, கோலி போலிங் போடுறது இல்ல, சுப்மன் கில் போலிங் போடுறது இல்ல, ஸ்ரேயஸ் ஐயர் போலிங் போடுறது இல்ல. எப்படி வழங்கும்? அதுதான் பாயிண்ட். நீங்க ஜென்யூனா 2 ஆல்ரவுண்டர் டீம்ல வச்சுக்கணும். ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர். அதே மாதிரி ஜென்யூனா ஒன் அண்ட் ஒன்லி ஸ்பின்னர்னு ஒருத்தர் வச்சுக்கணும். அதைத்தான் நேற்று சொல்றேன். நீங்க ஃபாஸ்ட் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, ஓகேப்பா. ஜென்யூன் ஸ்பின்னர் எங்க? இவ்வளவுதான் பாயிண்ட். சோ இன்ஜுரி மட்டும் கன்சர்ன்ஸ் கிடையாது, டீம் பிக்கே கன்சர்ன்ஸ். இப்ப தொடர்ந்து வந்து கம்பீர் அவர்கள் மேலேயும் அஜித் அகாகர் மேலேயும் ரொம்ப குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து இதுவரையும் வரலாற்று ரீதியா தோக்காத அயர்லாந்து முதற்கொண்டு எல்லா மேட்ச்லயும் சீரியஸே தோத்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நிஜமாலே இது வந்து பிசிசிஐ வந்து பார்த்து ஏதாவது மாற்றம் கொண்டு வருவாங்க. ஏன்னா ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகுது. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே இவங்க 2 பேர் மேல பயங்கர குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இதை ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம அடுத்தது வேர்ல்டு கப்பை நோக்கி போக போறோம். ஐ சி a வெரி பாசிட்டிவ் சைன். கண்டிப்பா எடுப்பாங்க நான் நம்புறேன். ஏன்னா ரோஹித் சர்மா பத்தி ஒரு கான்ட்ரவர்சி வந்து அடுத்த நிமிஷமே ஜெய்ஷா முதற்கொண்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, செக்ரட்டரியை வச்சு கொடுக்க வைக்கும் போது, நல்லா கவனி, செக்ரட்டரியை வச்சு கொடுக்க வைக்கும் போது ஐ திங்க் சம்திங் ஃபிஷ் இஸ் ரியலி ஹேப்பனிங். ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஷாவை பொறுத்த வரைக்கும் நல்ல பிசினஸ் மைண்டட் பர்சன், ஓகேங்களா. நான் அது வந்து நெப்போட்டிசம்னு வாங்க, அதுன்னு வாங்க, இதுன்னு வாங்க. பட் நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், நம்ம பக்கத்துல இருக்கிற சப்கான்டினென்ஸ் எல்லாமே ஆப்கானிஸ்தான் தவிர செவில்ல அடி வாங்கிட்டு இருக்கும்போது நம்மளோட கிரிக்கெட்டை லாபகரமா கொண்டு போனோம், ஓகேங்களா, ஜெய்ஷா. அதனால நம்ம மறுக்கவே முடியாது. சோ அவருக்கு வந்து ஒரு பிசினஸ் மைண்ட் செட் இருக்கு. அண்ட் இந்தியாஸ் கிரிக்கெட் இஸ் லூசிங் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஓடிஐக்கு வாட்சஸ் குறைஞ்சு போச்சு லிட்டரலா. அந்த வாட்சஸை பிக் பண்றதுக்காக அந்த ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் சும்மா கலப்பி விட்டாங்கன்னு ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேத்து வந்து ரோஹித் சர்மா, கௌதம் கம்பீர் யூ கேன் ரீட் இஸ் மைண்ட் ஃப்ரம் ஹிஸ் ஃபேஸ், ஓகேங்களா. ரொம்ப எல்லாம் நடிக்கலாம் தெரியாது அந்த ஆளுக்கு. நீங்க வந்து நேத்து ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிக்கும், ரோஹித் சர்மா வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை பார்த்து கோவமா பேட்டை காமிச்சாரு, முறைச்சாரு, இதெல்லாம் தெரிஞ்சுது. பட் கௌதம் கம்பீரோட ரியாக்ஷன் வெரி குட், அப்படி வாயா அதான் வேணும் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு ஸ்மைல் இருந்துச்சு அவரோட ஃபேஸ்ல, ஒரு கிரட்ஜ் எனக்கு தெரியல. நீங்க இன்ஃபேக்ட் விராட் கோலி ஆஸ்திரேலியால செஞ்சுரி அடிக்கும் போது அவர் கை தட்டினப்ப பாருங்க, கம்பீர் கை தட்டினப்ப பாருங்க, இந்த மேட்ச்ல கம்பீர் கை தட்டினப்ப பாருங்க, எனக்கு வந்து ரோஹித் சர்மா மேல கம்பீருக்கு கிரெட்ஜ் இந்த மாதிரிலாம் தெரியல, ஓகேங்களா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ஒரு அன்வான்ட் பிடிவாதம் கம்பீர் கிட்டே அகர்கர் கிட்டே இருக்கு. ஏன்னா சக்சஸ்ஃபுல்லா கேம்பெயின் ரன் பண்ணி ஒரு சீரீஸ் தோக்காத ஸ்கையை எதுக்கு கேப்டன்ஷிப் தூக்கணும்? பாருங்க. ரெண்டாவது இன்னொரு ஒர்ஸ்ட் விஷயம் நான் பாக்குறேன், சோசியல் மீடியாவுக்கு ரொம்ப ரெஸ்பாண்ட் ஆறாங்க. அது வர்த்தக காரணமா இருக்கலாம். இப்ப சஞ்சு சாம்சன் பத்தி ஒரு 4 தடவை வந்து அவரை சப்போர்ட் பண்ணி வீடியோ வந்துச்சுன்னா மறுபடியும் அவரை பிக் பண்றாங்க. சஞ்சு சாம்சன் ஒரு ஃபெயிலியர் பிளேயர். இதை ஷார்ட்ஸ் எடுத்து போடுங்க, திட்டட்டும், கோவப்படட்டும் மக்கள். பட் நான் பேசுறது ரெக்கார்ட். 3 மேட்ச் சூப்பரா வேர்ல்டு கப்ல விளையாடினாரு, மேன் ஆஃப் த சீரீஸ், ஹேட்ஸ் ஆஃப். அதை தவிர்த்து அந்த 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 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் சேசிங் நண்பா. அந்த சேசிங் மேட்ச்ல இவர் சூப்பரா வந்து 91 ரன் 89 ரன் அடிச்சார் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கு அடுத்து அவரோட சேசிங் ரெக்கார்ட் போய் பாருங்க, 35. எவ்வளவு வருஷமா டீம் ஆடிட்டு இருக்கா தெரியுமா? எவ்வளவு ஓப்பனிங் மேட்ச் ஆடி இருக்காரு தெரியுமா? T20ல 35, செகண்ட் ஹையஸ்ட் சேசிங் ஸ்கோர் ஃபார் சஞ்சு சாம்சன். 2 சேசிங் மேட்ச்ல தான் நல்லா விளையாடி இருக்காரு, எக்ஸப்ட் ஃபார் த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச். 2 சேசிங் மேட்ச், 2லயுமே இவர் செகண்ட் ஃபீல்டு. ஒரு மேட்ச் திலக் வர்மா ஆடி கொடுத்தாரு, இன்னொரு மேட்ச் விராட் கோலி யாரோ ஒருத்தர் ஆடி கொடுத்தார். He is playing only second fiddle as an opener.
இது செய்யலாமா? கிரைம் இல்ல? எவ்வளவு சிங்கிள் டிஜிட், எவ்வளவு டக்கு சஞ்சு சாம்சன். சேசிங் ரெக்கார்ட் கேட்டா சஞ்சு சாம்சன் 3 செஞ்சுரி வைத்திருக்கிறார். கூகுள்ல பார்த்து நானும் ரெக்கார்ட் சொல்லுவேன். சேசிங் எவ்வளவு மேட்ச் விளையாடிக்கிறார் சஞ்சு சாம்சன்? இல்லவே இல்ல. ஆனா அவருடைய பிஆர் டீம் சூப்பர் டீம். பிஆர்1 ஒரு டீம் இருக்கும், பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர்னு ஒவ்வொரு கிரிக்கெட்டரும் வச்சிருப்பாங்க. கிரிக்கெட் விளையாடுறாங்களோ இல்லையோ அவங்கள பத்தி மீம்ஸ் போட்டுனே இருப்பாங்க. அதுல சஞ்சு சாம்சன் ஒரு டீம் சூப்பரா ஒர்க் ஆகும். தொடர்ந்து 2 ஃபெயிலியர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பத்தி ஒரு கண்டென்ட் வராது. வந்தாலும் பாசிட்டிவ் கிரிட்டிசிசம், உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணா நீ இப்படி பண்றியப்பா அப்படி ஒரு நல்ல கவனிங்க. அப்புறம் சஞ்சு சாம்சன் வந்து அடுத்து சஞ்சு சாம்சன் ரீப்ளேஸ்மெண்டா ஒரு வைபவ் சூரியவன்ஷியோ யாரோ ஒருத்தர் வராங்க, ஜெய்ஷோட வராரு. 2 மேட்ச் 15 ரன் அடிப்பாங்க. இவரு டக்ல போயிருப்பாரு, அவங்க 15 ரன் அடிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க டக்குன்னு பாருங்க, உடனே அவரை பத்தி ஒரே பாசிட்டிவ் இது மீம்ஸ், ஜீவா பண்ண டெம்ப்ளேட் இதெல்லாம் வரும். திருப்பி சஞ்சு சாம்சன் உள்ள கொண்டு வந்துருவாங்க. இதுதான் வேண்டாம். வர்த்தகத்துக்காக கிரிக்கெட் விற்காதீங்க, சோசியல் மீடியாக்கு ஓவர் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க, அனாலிசிஸ் பார்த்து டீம் எடுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த அனாலிசிஸ் பார்த்து இவங்க டீம் எடுக்காம தன்னுடைய செல்ஃப் ஈகோ ப்ரூவ் பண்ணணும்னு கம்பீர் நிறைய தவறு பண்றாரு. அது வர்த்தகத்துறையாவும் ஃபெயில் ஆகுது. அதனால ஐ திங்க் ஜெய்ஷா வில் டெஃபினெட்லி ஹாவ் a look into this. கண்டிப்பா ரோஹித் சர்மா திருப்பி கேப்டன் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் நான் பாக்குறேன். டீம் கன்ஸ்ட்ரக்டிவா யோசிச்சா. ஏன்னா இப்ப நீங்க அடுத்த கேப்டன் யார் எடுப்பீங்க? ஸ்ரேயாஸ் ஐயர் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஓடிஐ கேப்டனா ஃபோக்கஸ் பண்ண போறாங்கன்னு. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் T20ல செம ஃபெயிலியர் காமிச்சாரு. அதுக்கு 1000 காரணங்கள் நீங்க சொல்லலாம், பட் ஃபெயிலியர் இஸ் ஃபெயிலியர். சோ கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் T20 கேப்டனா வரணும், ரோஹித் சர்மா ஒன் டேக்கு கேப்டனா வந்தே ஆகணும். இது ரெண்டும் நடக்கணும்னா ஐ திங்க் பிசிசிஐ வில் டேக் a deliberate ஸ்டெப். இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சௌரவ் கங்குலி ஆனாலப்பட்ட தாதா இப்ப இருக்கிற டீமுக்கான விதை நான் போட்டதுன்னு சிவாஜி மாதிரி சொல்லலாம். அவரும் தளபதி, அதாவது நாங்க தளபதினு அவங்களதான் கூப்பிடுவோம், அவரும் டிராவிடும் சேர்ந்துதான் இப்ப இருக்கிற டீம் உருவாக்குனது. டிராவிட் மேல எனக்கு வேற ஒரு ஒப்பீனியன் உண்டு, ஸ்பின்னர்ஸ் இன்னும் பெட்டரா உருவாக்கி இருக்கலாம், அது வேற, அது வச்சிருங்க. பட் தாதாவையே தூக்குனாங்க. அப்படி இருக்கும்போது கம்பீரும் அகர்கரும் வில் பி ஸ்க்ரூட்டனைஸ் நான் நம்புறேன். ஒண்ணு அவங்களா டீசெண்டா ரோஹித் சர்மா கேப்டனா அறிவிச்சு கண்டினியூ பண்ணுவாங்க கன்ஸ்ட்ரக்டிவா, இல்லைன்னா தே ஷுட் பி ரீப்ளேஸ்ட். ஃபைனல் கொஸ்டின் தான், ரோஹித் கோலி நம்பலாமா? வேர்ல்டு கப்ல சிறந்த பிளேயரா ரோக்கோவோட காம்பினேஷன் நல்லா இருக்கும். ரோஹித் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. 130 பயங்கர 138 110 பால்ஸ்க்கு பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டாப்ல. பட் கோலியோட இதுல லைட்டா இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரியே இங்க கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ரோக்கோவை நம்பலாமா வேர்ல்டு கப்ல? ரோக்கோ தான் ஒரே நம்பிக்கை. மீதி எல்லாருமே ஐபிஎல்னால தன்னுடைய பேட்டிங்க அழிச்சுக்கிட்டவங்க, இன்க்ளூடிங் கேஎல் ராகுல். கேஎல் ராகுலுக்கு இன்னொரு பிரச்சனையே இருக்கு, அவர் ரொம்ப டவுன் தி ஆர்டர் இறக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் நான் அது கரெக்ட்னு, ஏன்னா டவுன் தி ஆர்டர் பிரஷரை அப்சர்வ் பண்ணக்கூடிய அபிலிட்டி அவருக்கு இருக்கு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அவரோட ஃபயர் பவர் முந்திய அளவுக்கு இல்ல. அதுதான் இப்ப வருத்தத்துக்குரிய விஷயம். சரிங்களா? எனக்கு அவரை தவிர வேற யாரும் அந்த பொசிஷனுக்கு தெரியல. பட் நவ் கமிங் டு உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, ரோகோ கேஎல் ராகுல் தவிர மீதி டீம்ல இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனுமே ஐபிஎல்னால தன்னோட கரியர் அழிச்சுக்கிட்டாங்க. சுப்மன் கில் கொஞ்சம் தனியா இருக்காரு ஐபிஎல்ல இருக்கிற விளையாட்டுக்கும். இன்ஃபேக்ட் ஐபிஎல்லே அவர் வந்து 50 ஓவர்ஸ் மாதிரி தான் விளையாடுறாரு, அதனால அவரை விட்டுருங்க. பட் நீங்க ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்துக்கோங்க, இல்ல இஷான் கிஷன் எடுத்துக்கோங்க, வாஷிங்டன் சுந்தர் எடுத்துக்கோங்க, அக்சர் பட்டேல் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருலயுமே சில டிராபேக்ஸ் அங்கங்க இருக்கு. அதனால the 1%, the two duo you can rely on is ரோகோ தான். விராட் கோலி சூப்பரா ஆடினாருப்பா. இவரோட 138னால நீங்க சொல்றது புரியுது, நீங்க அந்த விஷயத்த சொல்ல. ஆனா சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க, விராட் கோலி நேற்று ஃபயர் பண்ண முடியவில்லை, அவர் ரொம்ப ஸ்லோவா விளையாடினாரு. என்ன பேசுறீங்க நீங்க? நேத்து அவர் பண்ணது ஆங்கர் இன்னிங்ஸ் நீங்க பாத்தீங்க. அவங்க 2 பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டீம்ல மொத்தமா 30 ரன் கூட வரல. ஒருவேளை அது 33வது ஓவர்லயே நடந்திருந்ததுன்னா. அதனால கோலி ஆஸ் அ சீனியர் பிளேயர் ஆங்கர் இன்னிங்ஸ் தான் ஆடணும். என்ன ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். ஆனா கோலி இவருக்கு ரோஹித் சர்மாக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, அது வந்து அன்பார்ச்சுனேட். ஓகேங்களா? இன்னும் அவங்களோட ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் நல்லா தான் இருக்கு. அதனால ரோகோவை தான் நம்பி ஆகணும். ஒரு மேட்ச் 60+, ஒரு மேட்ச் 74 அண்டர் பிரஷர். இதோட என்ன கோலி பண்ண முடியும்? சோ கோலி சூப்பரா விளையாடுறாரு. நம்ம இன்னும் தேத்த வேண்டியது போலர்ஸ் தான். நான் பேட்டிங் ஆர்டர் சைடு நேற்று வந்து டக் அவுட் ஆன ஸ்ரேயாஸ் ஐயர், எனக்கும் கோவம் தான். இஷான் கிஷன் சுத்துறாரு, மாட்டவே இல்லை, கோவம் தான். அக்சர் பட்டேல், இவரு யாரா இருந்தாலுமே இன்னும் பெட்டரா பேட்டிங் பண்ணிருக்கலாம். கேஎல் ராகுல், எஸ். பட் அந்த பிரஷர்ல அவங்க உள்ள வரும்போதே கிட்டத்தட்ட 12 runs per over எக்ஸ்பெக்டேஷன் கார்த்திக், என்ன பண்ண முடியும்? வீசதான் செய்யணும். அப்ப போலர்ஸ் ஒரு 30 ரன் குறைச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நேற்று மேட்சா கேஎல் ராகுல் நின்று ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிருப்பார்ல.
சோ போலர்ஸை தான் மாத்தணுமே தவிர பேட்ஸ்மேன்ஸையோ ரோக்கோவையோ குறை சொல்லவே முடியாது. ரோஹித் சர்மா should come back as captain. விராட் கோலி should play in 1 down or 2 down position based on situation. நீங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் எடுப்புல அடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னா அப்ப நீங்க வந்து டீம்ல யாரை வச்சிருக்கீங்க, ஒரு நல்ல ஹிட்டர் அக்சர் பட்டேல முன்னாடி அனுப்பலாம், ஸ்ரேயஸ் ஐயரை முன்னாடி அனுப்பலாம். சாம்பியன்ஸ் ட்ராஃபில என்ன பண்ணாங்க பாருங்க அந்த மாதிரி. ஆனா கோலி should definitely be in 1 or 2 position, 1 down or 2 down position, எந்த டவுட்டும் கிடையாது. And Rohit Sharma should open and remain as captain. Shubman Gill should play as a player, not as a captain. And spinner should come back to team. இதுதான் பண்ணுமே தவிர ரோக்கோ 2027 வேர்ல்டு கப்பை இன்னும் நம்ம ஜெயிக்க முடியும்னா ஒரே நம்பிக்கை ரோக்கோ தான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன் ஜிம்பாப்வே கண்டிஷன்ஸ்ல பேட்டிங் பண்ண முடியும்னா அது ரோக்கோ மட்டும்தான். அதனால they have to be, they are the only reliable one. ஆனா ரோஹித் சர்மா கேப்டனாவே